நாட்டின் வடக்கு கிழக்கு மாகாணங்களும் குறிப்பாக மொத்த தேசிய உற்பத்திக்கு அதிகளவு பங்களிப்பு செலுத்துகின்ற மாவட்டங்கள், குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலும் தற்பொழுது பெரும்போக நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் குறைந்த விலையில் தனியார் கொள்வனவில் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எமது பிராந்திய செய்தியாளர் மதிவதனுடன் நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம் மதிவதனன். வணக்கம் ரியாஸ். இங்கே தற்பொழுது நெல் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலான வயல்களில் நெல் அறுவடை நடைபெறவில்லை. இங்கே பெரும்பாலும் அறுவடை இயந்திரத்தின் மூலம்தான் நெல் அறுவடை சமகாலத்திலே அண்மை காலமாக நெல் அறுவடை இயந்திரத்தின் மூலம்தான் நெல் அறுவடை நடைபெறுகிறது. ஆனால் தற்போது முழுமையான வயல்களிலே முழுமையான நெற்பயிர் இல்லாத காரணத்தினால் கையால் அரிவு வெட்டுகின்ற பாரம்பரிய முறைப்படி அரிவு வெட்டி ஆங்காங்கே கிடக்கின்ற கதிர்களை அறுத்து பாரம்பரிய முறைப்படி விவசாயம் அறுவடையை மேற்கொண்டு வருகிறார்கள் பெரும்பாலானவர்கள். ஆனால் விளைச்சல் குறைவாக இருக்கின்ற பொழுது விலை அதிகரிப்பாக காணப்பட வேண்டும். ஆனால் அந்த விளைச்சலில் தரம் குறைவு என்ற ஒரு காரணத்தை காட்டி நீரில்லாத விவசாயம், நெல் மணிகள் சரியாக முற்றவில்லை என பல்வேறுபட்ட காரணங்களை காட்டி விலைகளை குறைக்கின்ற நடவடிக்கையிலே இடைத்தரகர்கள் ஈடுபடுகிறார்கள். இங்கே அதிகம் லாபத்தை மிகுந்தவர்களாகவும் இடைத்தரகர்களே காணப்படுகிறார்கள். அரசாங்கத்தினால் நெல் கொள்வனவு செய்வதற்கான எந்த விதமான அடிப்படை பூர்வாங்க நடவடிக்கைகளும் இங்கே மேற்கொள்ளப்படவில்லை. முல்லைத்தீவு மாவட்டத்திலே தனியார்கள் வந்து நெல்லை காட்டுகின்றார்கள். அதிலே இடைத்தரகர்களே அதிகம் லாபம் சம்பாதிக்கிறவர்களாகவும், விவசாயிகள் விளைச்சலும் குறைந்து நெல்லின் விலையும் குறைந்து பாரிய நட்டத்தினை எதிர்கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கின்றார்கள். நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக முல்லைத்தீவிலிருந்து விஜயகுமார், மதிவதனன். நன்றி மதிவதனன். அதேபோன்று நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலும் இவ்வாறு பெரும்பொகத்திற்கான நெல் அறுவடை இடம்பெறுகின்ற வேளையில் அரசாங்கம் உத்தரவாத விலையில் நெல்லை கொள்வனவு செய்ய ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்திலும் அக்கரைப்பற்று பிரதேசத்திலும் இந்த நிலைமையை காணக்கூடியதாக இருப்பதாக எமக்கு அறிய கிடைக்கின்றது. குறிப்பாக அம்பாறையில் அரசாங்கம் எந்த விலையில் நெல்லை கொள்வனவு செய்கின்றது, இதுகுறித்த தகவலை வழங்குவதற்காக எமது அம்பாறை மாவட்டத்தின் பிராந்திய செய்தியாளர் UL மப்ரூக் இணைப்பில் இருக்கின்றார். மப்ரூக், வணக்கம் ரியாஸ். வணக்கம். தற்போது நெற்கொள்வனில் ஈடுபடும் நடவடிக்கைகள் ஆரம்பித்துள்ளன. இந்த நிலையில் அம்பாறை மாவட்டத்தில் அரசாங்க நிர்ணய விலையாக கம்பா 1 கிலோ 35 ரூபாவுக்கும், நாடு 1 கிலோ 32 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்படுகிறது. அம்பாறை மாவட்டத்தில் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட அந்த இயற்கை அனர்த்தத்தின் ஊடாக ஏற்பட்ட இழப்பு இங்கு விவசாயத்தில் ஏற்படவில்லை. சாதாரணமான நல்ல விளைச்சல் கிடைத்திருக்கிறது. ஏக்கருக்கு 40 மூடை என்கின்ற அளவில் விளைச்சல் கிடைத்திருப்பதாக விவசாயிகள் உண்மையிலேயே மகிழ்ச்சி தெரிவிக்கின்றார்கள். ஆனாலும் அரசாங்கம் தன்னுடைய நெல் கொள்வனவினை விவசாயிகளிடமிருந்து வரையறுக்கப்பட்ட முறையில் தான் பெற்றுக் கொள்கிறார்கள். ஏக்கர் ஒன்றுக்கு 2500 கிலோகிராம் என்கின்ற வகையில் தான் அந்த நெல்லினை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் தனியார்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் 66 கிலோகிராம் கொண்ட ஒரு மூடை நெல்லினை 2000 ரூபாவுக்கு அறுவடை ஆரம்பித்த காலத்தில் கொள்வனம் செய்ய ஆரம்பித்தவர்கள் இப்போது 1700 ரூபாவுக்கே கொள்வனம் செய்கின்றார்கள். அப்படி என்றால் நாங்கள் 1700 ரூபாவினை 66 கிலோகிராமினால் வகுத்து பார்க்கும் போது கிலோ ஒன்றுக்கு 25 ரூபாய் என்கின்ற வகையிலேயே அவர்கள் கொள்வனவு செய்கின்றார்கள். அரசாங்கத்தின் விலை 32 ரூபாய், நாடு என்கின்ற விலையில் இவர்கள் 25 ரூபாவுக்கே கொள்வனவு செய்கின்றார்கள். உண்மையிலேயே இது இந்த தனியார் இவ்வாறு மிக குறைந்த விலையில் கொள்வனவு செய்வது விவசாயிகளுக்கு நஷ்டத்தினை ஏற்படுத்தும். ஆகவே அரசாங்கம் தன்னுடைய அந்த வரையறுக்கப்பட்ட ஒரு விவசாயி 3 ஏக்கர் நிலத்தை கொண்ட வேளாண்மையை கொண்ட ஒரு விவசாயியிடமிருந்து 2500 கிலோகிராம் என்கின்ற அந்த அளவை சற்று உயர்த்த வேண்டும் என்பது விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்னொரு விடயத்தை இங்கு குறித்து சொல்லலாம் ரியாஸ்.
கடந்த போகங்களில் பெரும்போகங்களில் அநேகமாக மழை வீழ்ச்சி, அறுவடை காலங்களில் மழை வீழ்ச்சி, அதே போன்று மழை வீழ்ச்சியினால் ஏற்பட்ட பல்வேறு நஷ்டங்களை விவசாயிகள் சந்தித்து வந்த போதிலும் இந்த முறை அவர்களுக்கு எந்த விதமான அந்த இயற்கை அனர்த்தங்களும் ஏற்படாமல் ஓரளவு சந்தோஷமான அறுவடையும் விளைச்சலும் கிடைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்கள். நன்றி யுஎல் மப்ரூக், எமது அம்பாறை மாவட்ட பிராந்திய செய்தியாளர். நன்றி. மேல் மாகாணத்தில் குறிப்பாக கொழும்பை பொறுத்தமட்டில் நீங்கள் பகல் வேளையிலே காணக்கூடியதாக இருக்கும் மோட்டார் சைக்கிள்கள் தங்களுடைய ஹெட்லைட்டை உளிரவிட்டுக் கொண்டு பாதையில் வீதி வழியாக செல்வதை இதை போலீசார் கட்டாயமாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் இதனை ஒரு சட்டமாக இன்னும் கொண்டு வரவில்லை. இதனை பொதுவாக ஏனைய நகரங்களிலும் விஸ்தரிப்பதற்கான செயற்பாடுகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்காக கூறுகின்ற காரணம் என்னவென்றால் வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்று. அதன் அடிப்படையில் வவுனியா மாவட்டத்திலும் இவ்வாறு மோட்டார் சைக்கிள்கள் ஹெட்லைட்களை உளிரவிட வேண்டும் என்று போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். இது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பில் தகவல்களை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இது குறித்த தகவலோடு இணைந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் கபில்நாத். வணக்கம் கபில். மேல் மாகாணத்திற்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த மோட்டார் சைக்கிள்களுக்கு பகல் வேண்டும் என்ற நடைமுறை தற்போது வவுனியாவிலும் அமல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை இருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று முன்தினத்திலிருந்து இந்த நடைமுறையை அவர்கள் வவுனியா மாவட்டத்திலே கொண்டு வந்திருந்தாலும் அது போதுமான அறிவுறுத்தல்களும் மக்களுக்கான இல்லாத காரணத்தினால் அது நடைமுறை சாத்தியமற்றதாகவே தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு சில போக்குவரத்து போலீசார் வீதியில் செல்கின்ற நிறுத்தி மின்முகங்களை ஒளிய செய்யுங்கள் என்ற அறிவுறுத்தலை வழங்குகின்றார்கள். ஆனால் ஏனையவர்கள் அது தொடர்பான அறிவித்தல்களை வழங்குவதாக தெரியவில்லை. ஆகவே இவ்வாறான ஒரு குழப்பகரமான நிலை காரணமாக ஒரு நடைமுறை சாத்தியமற்ற ஒரு செயற்பாடாக இந்த பகல் வேளையிலும் ஒரு நடைமுறை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மின்குமுலை ஒரு போக்குவரத்து போலீசார் போது டிவியிலே செல்கின்ற ஏனைய மோட்டார் சைக்கிள் பயணிகள் மின்குமுல் ஒளிர்வதாக அவர்களுக்கு சமிக்கை காட்டி அதனை நிறுத்துவதற்கு முயற்சிப்பதான ஒரு தோரணை தான் இங்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நடைமுறை ஒழுங்கான முறையிலே அனைவருக்கும் செயல்படுத்தப்படாதன் காரணம் தான் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு காரணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நடைமுறை வவுனியா மாவட்டத்திலே சீரான முறைக்கு கொண்டு வரப்பட்டதில்லை. உண்மையில் அது கொண்டு வரப்படுமாக இருந்தால் மேல் மாகாணத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற விபத்துக்களை தணிப்பதற்கான மோட்டார் சைக்கிள் செயற்பாடு இருக்கும் என்பதை பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றனர். இன்றைய வானிலை தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டல திணைக்களத்தின் அதிகாரி கே சூரியகுமார் நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். இன்றைய காலநிலை தொடர்பில் நாட்டின் கிழக்கு கரையோர பிரதேசங்களில் சிறிதளவான மழை காணப்படும். இதனை தவிர மத்திய சப்ரகமுவ ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவை சுற்றியுள்ள ஆழ்கடல் பிரதேசங்களில் இன்றும் சீரான காலநிலையை தொடரும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். பொத்துவில் முதல் அம்பாந்தோட்டை ஊடான காலி வரையான ஆழ்கடல் பிரதேசம் மற்றும் கொழும்பு முதல் புத்தளம் ஊடான மன்னார் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது இடைக்கிடையே மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் மேற்குறிப்பிடப்பட்ட இந்த ஆழ்கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். இத்துடன் நிறைவடைகின்றது நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.
வணக்கம்.